ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ T20 வேர்ல்டு கப் 2024 முடிஞ்சு அந்த செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே அவ்வளோதான். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் இருக்குது. பட் 2026 மறுபடியும் T20 வேர்ல்டு கப், அதாவது அடுத்த 2 வருஷம் பீரியடில் அது வரும்ல, அதுதான். இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ யார் டீமை வந்து லீட் பண்ண போறா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நடக்க போற ஜிம்பாப்வே சீரீஸ்ல நம்மளோட சுக்மன் கில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. ஆனா சீனியர் பிளேயர்ஸ் உள்ள வந்தவரையும் அவர் கேப்டன்சி பண்ண மாட்டாரு, அவர் வந்து அதை விட்டு கொடுத்துட்டு போய் தான் ஆகணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேப்டனா யாரு இருப்பா அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா தானே ப்ரோ. அவர் தானே வந்து இப்போ வைஸ் கேப்டனா இருந்திருக்காரு வேர்ல்டு கப்ல. அப்போ அவர்கிட்ட தான் கேப்டன்சி கொடுக்கணும் தான் எல்லாருமே சொல்லுவோம். அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படிதான் நடக்கும் மேக்ஸிமம். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்படிஷன் அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா இன்னமும் டிசர்வ் பண்ற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கேப்டன்சி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்கேஸ் அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபிக்காக இப்போ ஹர்திக் பாண்டியா ரெடி ஆகுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பெருசா T20 சைடு அவர் போக மாட்டார். ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். ஓகே, எப்போ வேணாலும் இன்ஜுரி ஆகலாம். அது இப்போ ஒரு பெரிய முதுகு, அதுக்கப்புறம் வந்து காலில் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால அவரை போட்டு புஷ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இன்னொரு 1.5 வருஷம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபியை நோக்கி தான் அவருக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கப்படுங்கிறதுனால இந்த T20 சைடு வந்து கொஞ்சம் அவரை வந்து ரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரியும் டெலிகிராஃபில் ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன். ஓகே, ஸோ அப்போ யாருக்கு கேப்டன்சி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லாருக்குமே இருக்கும்ல. இன்கேஸ் இவரை ரெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை இவருக்கு வேற ஏதாவது இன்ஜுரி காரணனால இவர் விளையாட முடியலை அப்படின்னா இவங்கெல்லாம் ஆப்ஷனில் இருக்க போகிறாங்க. அது யார் யாருங்கிறத நம்ம இதில் பேசலாம். ஃபர்ஸ்ட்லி சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா T20 கேப்டன்சி பண்ணி நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா இல்லாத டைம்ல ஒரு சில சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கேப்டன்சி பண்ணாரு, ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆக்சுவலி அந்த சீரீஸ் நம்ம வின்னும் பண்ணோம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்ட் தான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஓகே, அதை வின் பண்ணோம். அது ரொம்ப நல்லா, அதுல பேட்டராகவும் நல்லா ஆடினாரு, கரெக்டா பவுலர்ஸும் ரொட்டேட் பண்ணி சூப்பரா இந்த கேம்லாம் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆனிச்சு, அதுக்கப்புறம் போனாரு. இப்போ வேர்ல்டு கப் வந்து நல்லா விளையாண்டாரு. ஓகே, அண்ட் அவருக்கு வந்து கண்டிப்பா கேப்டன்சி திறமைங்கிறது இருக்குங்க. அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணாம தான் இன்னும் இருக்காங்க. ஓகே, ஐபிஎல்லையுமே அவர் 1 or 2 கேம்ஸ் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு. இதை தாண்டி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல மும்பைக்காக ரஞ்சி முதற்கொண்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப யங் ஏஜ்லேயே கேப்டனான ஒருத்தர் தான் சூரியகுமார் யாதவ். அண்ட் அவரை மேபி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் T20 சைடு ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. பிகாஸ் வந்து அவர் நம்பர் 1 இப்போ நம்பர் 2 T20 பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு. ஓகே, ஒரு பாயிண்ட் தான் அவங்க 2 பேருக்கு டிஃபரெண்ட், நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும். அண்ட் இவர் கண்டிப்பா வந்துருவார் மேலையும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அண்ட் வேர்ல்டு கப்புக்கு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா பேட்டராகவும் ஃபீல்டராகவும் இருந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மேபி அவரை வந்து ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஒரு 1.5 வருஷமா இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு T20 சீரீஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் லீட் பண்ணார். ஆக்சுவலி அந்த சீரீஸ் நம்ம தோத்தோம், அது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் அவர் ஒரு நல்ல கேப்டன் தான். டெல்லியிலையுமே நம்ம ரொம்ப நல்லா பார்த்துருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேப்டன்சி வந்து பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ அவரும் வந்து ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வருது. பட் ஆனால் எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் தோணுதுங்க. காம்பீர் ஒரு வாட்டி ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, என்னன்னா ரிஷப் பண்ட் மாதிரி பிளேயர் வந்து T20 ஆடவே வைக்கக்கூடாது. ரிஷப் பண்ட் வந்து ODI, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான பிளேயர், அவரை வந்து அங்கே தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு வாட்டி ஒரு சொல்லியிருந்தாரு. மேபி காம்பீர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரிஷப் பண்டை எப்படி ட்ரீட் பண்ணுவார், எப்படி எடுத்துட்டு போவாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ரிஷப் பண்ட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த கேப்டன்சின்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் அவர் இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கமிங் டு தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர்னா ஜஸ்பிரீத் பும்ரா. he deserve more than any player அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லேண்டடா கடந்த ஒரு 4-5 மாசமா இல்ல வேர்ல்டு கப் ஒரு வருஷமாவே ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தாரு. இன்ஜுரிக்கு அப்புறம் எப்பவுமே வர்றப்போ ஒரு பிளேயர் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் வருவாங்க. ஆனா அவரோட இன்ஜுரிக்கு அப்புறம் வர்றப்ப அவர் ரிஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தாரு. ஓகே, எனக்கு காலோ அப்புறம் முதுகும் தானே இன்ஜுரி, நான் ரிஸ்ட்ல ஒர்க் பண்றேன்ட்டு ரிஸ்ட்ல ஒர்க் பண்ணி வேர்ல்டு கப்
IPL T20 வேர்ல்டு கப் அவரோட பவுலிங்கை தொட முடியலை. எனக்கு தெரிஞ்ச அவரோட பவுலிங்கை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடின 2 பேர் யார் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ஒன்று, JFM இருக்கார்ல ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடினாங்க. மற்றபடி எனக்கு பெருசாக யார் ஆடினாங்கிறது வந்து கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் எனக்கு சத்தியமாக தெரியல. தடுமாறானுங்க கடந்த அவரோட பவுலிங்கில். ஓகே, அண்ட் இந்த 1.5 வருஷம் மட்டும் இல்லை, கிரிக்கெட்டுக்கு அவர் 2014, 15, 16 இந்த ஏரால வந்தார். அவர் வந்ததுலேருந்து அவரோட பிரான்சைஸ் கிரிக்கெட் அண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, நிறையா பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து டெஸ்ட் கேப்டன்சிலாம் கூட கொடுத்தாங்க. ஆனால் ஹி டிசர்வ் மோர் சீரியஸ்லி. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயர்லாந்து சீரீஸை T20 சீரீஸை அவர் கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சார். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாருமே அவங்க கேப்டன்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, சைட் பை சைடு. ஸோ மேபி இவங்க இதில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் என்னை கேட்டிங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் நான் போவேன். ஹர்திக் பாண்டியா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதை நிறைய டைம். ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு நான் போயிட்டு வைஸ் கேப்டனாக நான் ஜஸ்பிரீத் பும்ராவை போட்டுருவேன் நான் சொல்லுவேன். மேபி உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்கலாம். இதை தாண்டி பிளேயர்ஸ் கூட ப்ரோ இவங்க டிசர்வ் ஃபார் த கேப்டன்சி ப்ரோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சிங்க அப்படின்னா இந்த 2 விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேப்டன் வைஸ் கேப்டன் யார், அண்ட் நீங்கள் வேறு யாரையாவது இவங்க டிசர்வ் ஃபார் அ கேப்டன்சின்னு நினச்சிங்கன்னா அவங்க யார் அப்படிங்கிறதையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களை சந்திக்கின்றேன். ஸோ அண்ட் தென் பிளாட் ஃப்ரம் திஸ் இஸ் VJ Money. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.